இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 kg டொமேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பேனை ஹீட் ஆகிட்டு அதுக்கு வந்து ஹோல் ஸ்பேசஸை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப் பண்ண ஆனியனை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா இலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சாப் பண்ண டொமேட்டோ இதில் வந்து பாதியை வந்து நான் சாப் பண்ணி போடுறேன், பாதியை வந்து பியூரியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கலரும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். டொமேட்டோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பியூரியாக அரைச்ச டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். டொமேட்டோவும் கொஞ்சம் வந்து புதினாவும் இலையும் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் நான் பாதியை. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். வாஷ் பண்ண ரைஸை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக எனக்கு உப்பு பத்தல, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வேகட்டும். லெட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக நான் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் பிரியாணி ஸ்டைலில் நமக்கு வந்து டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து குக்கும்பர் ரைத்தாவும் பொட்டேட்டோ ஃப்ரையோடு நான் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.